வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் காரணமாக 58 காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். காவல்துறையினருக்கும் சம்பளத்திற்கு அப்பாற்பட்ட பொறுப்பு இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் வேலையை நேசிக்காமல் தவறு செய்தால் அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஒரு அரசு அதிகாரியாக சமூகத்திற்கு ஏதாவது திருப்பித் தருவது நமது பொறுப்பு. காவல்துறையும் அதை சம்பளம் மற்றும் பணத்தை தாண்டிய பொறுப்பாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் உதவியற்றவர்கள் முதலில் உங்களிடம் வருகின்றார்கள். பல குறைபாடுகள் மற்றும் தவறுகள் இருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் எந்த வழியையும் கொடுக்க முடியாது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 58 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 310 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இது நல்லதல்ல. நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கவில்லை என்றால், இதுபோன்ற தவறுகளில் ஈடுபட்டால் உங்கள் வேலையின் மூலம் நீங்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் சமூகத்திற்கு ஒழுக்கம், நீதி மற்றும் சட்டத்தை வழங்க முடியாது. நாங்கள் தவறான செயல்களை செய்கின்றோம். நீங்கள் உங்கள் வேலையை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்கின்றீர்கள் என்றால் ஒரு அமைச்சகமாக அதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய இளைய மகனான ரோஹித ராஜபக்சவிற்கு செலுத்திய செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரணி கூறிய உண்மையால் அனுர அரசாங்கத்திற்குள் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்திருக்கின்றார். இதனை காரணமாக கொண்டு பிரதமர் பதவியிலிருந்து ஹரணியை நீக்குவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி செய்து வருவதாக அரசியல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த தலைமை காரியாலயத்தில் உடைந்து விழுந்த ராக்கெட் பற்றி விசேட அவதானம் செலுத்த வேண்டும். உண்மையை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது என்பது பௌத்த மத அறக்கோட்பாடாகும். மதம் மீது நம்பிக்கை இல்லாத இந்த அரசாங்கத்துக்கு மத கோட்பாடுகளே இன்று எதிராக முடிந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனை தொடர்புபடுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் ஹரணி அமரசூரிய பொய்யாக்கியிருக்கின்றார். ராக்கெட் பற்றி பிரதமர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய உண்மை மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பாரிய முரண்பாட்டை தோற்றுவித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தற்போது தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. போலியான வாக்குறுதிகள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களினால் தாம் ஏமாற்றப்பட்டதை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அரசாங்கத்தின் போலியான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வெகு விரைவில் அணிதிரள்வார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வேறுவரும் இருக்க, மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கான கோபுரங்கள் அமைப்பதற்கு பொருட்கள் ஏற்றி வரப்பட்டமையினால் பதற்றமான சூழல் உருவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் மன்னார் பஜார் பகுதியில் நேற்றிரவு பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் காவல்துறை பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்கள், பொது அமைப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளடங்களாக பொதுமக்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தார்கள். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் காவல்துறையினர் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் 2 வீதிகளுக்கும் அருகாமையில் அமைதியாக இருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது, மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. குறித்த சந்திப்பு எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெற இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இந்த விடயத்தை வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மனைட் அகழ்வு தொடர்பான மக்கள் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் விடுவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 13ஆம் தேதி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார்
மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை வந்து இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவ்வாறுபுறம் இருக்க பிரதமர் ஹரணி அமரசூரியவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் தற்போது செயல்படுகின்றார்கள் என்று பிவிதிருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள பிவிதிருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். இது தொடர்பில் அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும். இவ்விருவரையும் தவிர்த்து பிறிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது. அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தி இருக்கின்றார். பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவுக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேஷ்டத்துவம் மிக்கவர் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படவுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் வந்து குறிப்பிட்டும் இருந்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டிருந்தார். ஹரணி அமரசூரியவை பிரதமர் பதவியில் இருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய 6 காரணிகளை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமானது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் உள்ளார். மேற்குலக நாடுகளின் தூதரக பிரதிநிதிகளாகவும் அரசாங்கத்தின் பிரபுக்கள் வகுப்பின் பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார். அரசாங்கத்தை சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதிநிதியாகவும் பாலின சமத்துவத்தின் பிரதிநிதியாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார். ஆகவே அவரை பதவி நீக்க முடியாது என்று ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிருப்தியடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகும் நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடு என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.